பெரும் தவம் யாம் செய்ததறியேனே என்னையும் காட்சி முனி ஆட்கொண்டதென் சொல்வே. சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்றதே மறந்துருங்கோ. உங்களுக்கு என்ன பெருமாளை பத்தி தோன்றதோ அதை நீங்க சொல்லுங்க. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி தான்பா. இன்னைக்கு இந்த சரீரத்தோடு நான் இந்த பூமியில் நடமாடிட்டு இருக்கேன்னா அது ஒரே ஒன்றும் பிரத்யட்சமாக நடமாடும் தெய்வமாக இருந்துட்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய மகாபெரிவாளோட கிருபை. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் என்னோட லைஃப்பில் நான் மகாபெரிவாள தரிசனம் பண்ணது ஓரிக்கைங்கிற இடத்துல. பூர்வாசிரமத்தில் என்னுடைய தகப்பனார் எந்த இடத்துல எந்த கம்பெனியில் வேலை பண்ணாரோ அதே கம்பெனியிலேயே கூட வேலை பண்ண சோத்திரியங்குளத்தூர் ரவிங்கிறவர் முதல்ல என்னை கூட்டின்னு வந்து பெரியவா தரிசனத்துக்கு பண்ண வச்சார். அப்போ எனக்கு கண்ணு தெரியாமல் இருந்தது. என்ன வயசு உங்களுக்கு? வயசுங்கிறது இன்பிட்வீன் 85 சொல்லலாம். பெரியவா தரிசனம் நான் பண்ணது முதல்ல லைஃப்லேயே ஆற்றுல வந்து உமாச்சி தாத்தான்னு ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்து தான் டெய்லி நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த உமாச்சி தாத்தா யாருன்னே தெரியாமல் இருந்தது. முதல்ல பெரியவா தரிசனம் பண்ணது. ஓரிக்கைக்கு நான் போகிறேன். போய் அங்கே பெரியவா அனுஷ்டானமாகி பிக்ஷையாகி உட்கார்ந்துருக்கா ஏகாந்தமாக. என்னை ரவி அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போய் நமஸ்காரம் பண்ண சொல்கிறா. சொன்னோடனே ரவி அண்ணா அவர்கிட்ட சொல்கிறா பெரியவாகிட்ட, இந்த மாதிரி இந்த பையனுக்கு கண்ணு தெரியல, பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னா. பெரியவா தன்னுடைய மோதிர விரலை 2 புருவத்துக்கும் மதியில் வச்சு அனுகிரகம் பண்ணி மேலே பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுறார். அவர்கிட்ட பெரியவா சொல்கிறா, நீ சுந்தர தேவாரத்தில் 3 பதிகம் பாராயணம் வந்து கண்ணு வந்துடும். இதை வந்து எனக்கு கிடைச்ச உத்தரவாக எடுத்துன்னு நான் பிரதோஷ மாமாவத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணும்போது மாமா கிட்ட அதை சொன்னோடனே மாமா சந்தோஷப்பட்டு அந்த 3 பதிகத்தை பாட சொன்னான். அது வரைக்கும் என் லைஃப்பில் எவ்ரி இயர் பவர் எக்கச்சக்கமாக ஏறிட்டு இருந்த காலத்தில் அந்த பாராயணம் பெரியவா சொல்லி பண்ணி, பாராயணங்கிறது அது வந்து செகண்டரி. பெரியவா அனுகிரகம் என்னைக்கு தரிசனம் கிடைச்சதோ அன்னிலேருந்து பவர் அரெஸ்ட் ஆகி அன்னிலேருந்து கண்ணு சிரமமானது குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் 10th எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய கண்ணில் ப்ராப்ளம் வந்து சங்கர் நேத்ராலயில் ஃபஸ்ட்டு டைம் ரெட்டினல் அட்டாச்மெண்ட் ஆப்ரேஷனுக்காக அட்வைஸ் பண்ணால் பெரியவா தரிசனத்துக்கு வந்தேன். பெரியவா தரிசனத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டோம் ஆப்ரேஷன் ஆகணும்னு. பெரியவா எனக்கு பெரிய பம்படி மாஸ் பழத்தை கொடுத்து பண்ணிக்கோ தெரியும் அப்படின்னா கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக போனோம். ஆப்ரேஷன் ஆச்சு. டாக்டர் ஜே.கே. செல்லான்னு சங்கர் நேத்ராலயில் ஒரு டாக்டர் இருந்தார். அவர் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணினார். அவர் எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் அழைச்சிட்டு போகும்போது உள்ளே அழைச்சிட்டு போய் ஒரு வார்த்தை சொன்னார், யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஆஃப் ரெட்டினல் அட்டாச்மெண்ட் கேஸ். நான் முதல் தடவையாக ஆப்ரேஷன் பண்ணுறேன். நீ உனக்கு எந்த சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமி நான் பிரார்த்தனை பண்ணிக்கோ, ஆப்ரேஷன் ஆனால் நடக்கணும்னார். பெரியவா தான் நமக்கு சுவாமின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். அவர் எனக்கு இந்த அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா இதுவே தெரியாமல் அவர் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் பூரா எனக்கு நமக்கு தெரிஞ்சு பண்ணாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ரீசெக்அப் வர சொன்ன போது அவருடைய என்னுடைய கண்ணுடைய குவாலிட்டி, அந்த விஷனுடைய குவாலிட்டியை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். இவ்வளோ தூரம் விஷன் ரெட்டினல் அட்டாச்மெண்ட் பேஷண்ட்டுக்கு கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். இட் இஸ் எ கிரேட் மிராக்கிள். எப்படி கிடச்சதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இதை முடிஞ்சு நான் பெரியவா தரிசனத்துக்கு திரும்பி வரும்போது ரைட் ஐக்கும் ரெட்டினல் அட்டாச்மெண்ட் செகண்டாக ஆச்சு. அந்த ரைட் ஐ ரெட்டினல் அட்டாச்மெண்ட்லேயும் பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணினா. பெரிய தாமரப்பூ பெரியவாளுக்கு யாரோ பாத பூஜை பண்ணியிருந்தா அந்த தாமரப்பூ எடுத்து கொடுத்து அனுகிரகம் பண்ணிக்குவோம்னா. ரைட் ஐயும் ஆப்ரேஷன் ஆச்சு சங்கர் நேத்ராலயால். அதெல்லாம் ஆகி பூர்வாசிரமத்தில் ஹைதராபாத் போயிருந்த போது அந்த ஹைதராபாத்தில் ரஷ்யாவிலேருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தார். அந்த டாக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி செக் பண்ணும்போது அந்த டாக்டர் சொன்னார், இதுக்கு மேலே இவனுக்கு கண்ணே வராத வாழ்க்கையில் வந்ததுன்னா நான் இவனுக்கு அடிமையாக இருக்கேன், இவன் பிகம் த ஸ்லேவ் ஆஃப் திஸ் பாய் அப்படின்னு சிரிச்சுட்டு விஷயம் வந்துட்டு. அதுக்கப்புறம் 4 மாதம் கழித்து நான் பெரியவா தரிசனத்துக்காக காஞ்சிபுரம் ரவியலாவோட ஒரு அனுஷத்துக்கு சேலத்தில் பூஜையை பண்ணி கலசம் ரக்ஷையெல்லாம் எடுத்துன்னு வந்தோம். வந்தபோது பெரியவா நமஸ்காரம் பண்ணி அண்ணா பெரியவாளுக்கு சொன்னால், பெரியவா அனுகிரகத்தில் இப்போ கண்ணு கொஞ்சம் தேவையில்லை, இவனை கேளு அந்த வெள்ளைக்காரன் டாக்டர் இதுக்கு மேலே கண்ணு வராதுன்னு சொன்னானோ அப்படின்னு கேளுங்க. பெரியவாளுக்கு நீங்கள் சொன்னீங்களா? நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை. பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? அவள் பிரத்யக்ஷ ஈஸ்வரன். அவள் உலகத்தில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவா, அவளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவளே என்னை கேட்டா, உங்களுக்கு வெள்ளைக்காரன் டாக்டர் சொன்னானோ இவனுக்கு கண்ணு வராதுன்னு சொன்னானோன்னு கேளுன்னா. நான் பெரிய பெசாமல் நின்றுட்டு இருந்தேன். அண்ணாக்கு சொன்னேன், அண்ணா அந்த மாதிரி வெள்ளைக்காரன் டாக்டர் சொன்னா ஹைதராபாத்தில் பார்த்தா அப்படின்னு பெரிய அனுகிரகம் பண்ணான். இது என்னுடைய பூர்வாசிரம லைஃப்பில் நடந்த பெரிய அனுகிரகம்.
யஜ்யோபவீத தாரணம் பிரம்மோபதேசமாகி நான் மஞ்சவேஷ்டியோடு வந்து தரிசனம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு பிரயத்தனம் பண்ணிட்டு ரவி அண்ணாவுடைய அனுகிரகத்தில் பெரியவாகிட்ட வந்தேன். பெரியவாகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணும்போது பெரியவா கேட்டால் என்ன வேணுமோ கேட்க சொல்லு அப்படின்னா. எனக்கு எதுவும் கேட்க தெரியல. பின்னால் இருக்கிறவெல்லாம் பாதுகாப்பு கிரீடங்கள்னு ஏதோ சொன்னான். இப்போ இந்த காஃபி போட் ராஜகோபால்னு ஒருத்தர் உண்டு சேலத்தில், பார்த்து மாமி என் கூட வந்துருந்தாங்க, கீதா மாமி. இந்த மாமி சொன்னாங்க பாதுகாப்பு எனக்கு பாதுகையெல்லாம் இப்போ இவ்வளோ தூரம் புத்தி போகல, கேட்கவும் இல்லை. பெரியவா கிட்ட கேட்டேன் எனக்கு ருத்ராட்சம் பண்ணணும். பெரியவா தான் போட்டுருந்த மாலையிலேருந்து கைட்டி இந்த ருத்ராட்சத்தை கைட்டி எடுத்து கொடுத்தா. எந்த ருத்ராட்சம்? அது இந்த ருத்ராட்சம். இன்றைக்கும் அந்த கழுத்தில் சன்னியாசம் வாங்கும்போது அந்த குருநாதர் சொன்னார் இந்த ருத்ராட்சம் போட்டுக்கணுமான்னு. அம்மா இந்த ருத்ராட்சம் தான் எனக்கு பெரியவா பிரம்மோபதேசம் ஆன அன்னைக்கே சன்னியாச தர்மத்தில் 5 குரு உண்டு. வஸ்திரகுரு, பஸ்மகுரு, ருத்ராட்ச குரு, கௌபீன குருன்னு 5 குரு, உபதேச குருன்னு உண்டு. அந்த 5ஐயும் ஒருத்தரே பண்ணவா. சில பேர் சில பద్ధதியில் 5 பேரும் தசநாமிகள் 5 பேரையும் வச்சு பண்ணுவா. என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மோபதேசம் ஆகி பெரியவாட்ட வந்து நமஸ்காரம் பண்ணும்போது அன்றைக்கே ருத்ராட்சத்தை கொடுத்து எனக்கு ஆசிரமத்தையும் கொடுத்துட்டா பெரியவாங்கிறது என்னுடைய பாவனை. அதுக்கப்புறம் இது சன்னியாச ஆசிரமம் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் நான் நர்மதா பிரதட்சணத்துக்காக போயிருந்தேன். நர்மதா பிரதட்சணத்தில் அகமதாபாத்துக்கு பக்கத்தில் வடோதரான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பிக்ஷைக்கு போகும்போது சந்தானம்னு ஒருத்தர் ஆற்றுல பிக்ஷைக்கு போனோம். அப்போ ஆற்றுல பிக்ஷைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு டைம் அவாத்துக்கு போகிறேன். அப்போ என் கையில் வெறும் சொற்ப பணம் தான், டீசல் கூட பணம் இல்லாமல் என் கூட 2 எத்திரால் இன்னும் வந்திருந்தா, பசங்கள்லாம் வந்திருந்தா, வெள்ளாஷன் போனோம். கஷ்டப்பட்டுன்னு பெரியவாளை பிரார்த்தனை பண்ணும். அடுத்தது யாத்திரைக்கு போகணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டு அவாத்துக்கு அனுஷ்டானம் ஸ்நானமாகி அனுஷ்டானம் பிக்ஷை பண்ணுறோம். பிக்ஷை பண்ணி எழுந்ததுக்கப்புறம் அவள் வந்தனம் பண்ணிட்டு பெரியவா பிரத்யக்ஷங்கிறது இது ஒரு பெரிய அனுபவம். என்னன்னா எல்லா வருஷத்துலையும் பெரியவா அனுகிரகம் பண்ணுறாங்க. 10,000 ரூபா பணத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணான். அவள் யாருன்னே எனக்கு தெரியாது. இன்னி வரைக்கும் திரும்பி அவளை நான் பார்த்ததும் கிடையாது. அவளோட எந்த கான்டாக்டும் கிடையாது. அதே யாத்திரையில் எனக்கு வயிற்று வலி ரொம்ப ஜாஸ்தியாக போய் நான் கண்ணிலேருந்து ஜலம் விட்டு அழுத போது ராத்திரி பெரியவா வந்து வயிற்றை தடவி இனிமேல் வயிற்று வலியே வராதுன்னா அப் டு டேட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வயிற்று வலினா என்னன்னு எனக்கு தெரியாது. பேர்பட்ட அனுகிரகம் என்ன பெரியவா. இன்றைக்கும் எங்கள் கூட எத்தனையோ ஆசிரமத்துலேயும் சரி, விலாசபுரம் மடத்துலையும் சரி, பெரியவாளையே தரிசனம் பண்ணாலும் என்னோட சிஷ்ய பசங்களுக்கு கூட பெரியவா அனுகிரகம் சொப்பனத்துலலாம் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இன்றைக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கா, அன்றைக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா, வருங்காலத்துலேயும் அனுகிரகம் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நம்ம நடமாடுறோம், இந்த தர்மத்தை நம்ம எடுத்து வச்சுன்னு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிட்டு இருக்கோம், நடக்கிறோம், போகிறோம், வரோம், பார்க்குறேன்னா அது பெரியவா போட்டு அனுப்புகிறோம். பெரியவா போட்டு பிச்சை பெரியவா உத்தரவில் தான் திருவண்ணாமலையில் ராமசாஸ்திரி மூலமாக ஸ்ரீவித்யா உபதேசமும் வச்சு திருவண்ணாமலை கொஞ்ச நாள் இருந்துருந்தேன். அதுவும் பெரியவா அனுப்புகிறான் தான். பிரதோஷ மாமா, ரவி அண்ணா இவா 2 பேர் மூலமாக தான் எனக்கு பெரியவா ஈஸ்வரங்கிற அந்த ஒரு நிலையிலே காமிச்சு கொடுத்தது. அவள் 2 பேர் மூலமாக தான் எனக்கு பெரியவாங்கிற அந்த ஒரு பக்தியும் பெரியவாங்கிட்ட ஒரு இதுவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். பெரியவா இல்லைன்னா என்னுடைய உலகமோ என்னுடைய லைஃபோ என்னுடைய ரொட்டீனோ இல்லைங்கிறது நிச்சயமா அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பெரியவா பிரத்யக்ஷம் கண்ணு கொடுத்த தெய்வம். சுந்தரருக்கு வந்து பாடுறார் சுவாமியை பார்த்து, பெற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொட்டையாக்கினீர் எண்ணுக்கடிகள் என் கண் கொண்டீர் நீரே பழாப்பட்டீர் மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரேன்னு சுவாமியை பார்த்து பாடுறார். அவர் என்ன சொல்றார், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, ஆனால் என்ன அடிமையாக்கிவிட்டேன். நம்ம தப்பு பண்ணினாலும் பெரியவா நம்மளை அடிமையாக்கிக்கிறா, தப்பு பண்ணலைனாலும் பெரியவா பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் அந்த அடிமையாக்கிக்கிறா. குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொட்டையாக்கினீர் எண்ணுக்கடிகள் என் கண் கொண்டீர், நீ என் கண்ணையும் பிடிங்கிட்ட, இன்னொரு கண்ணையும் எடுத்திருந்தாலும் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, சௌக்கியமா நீ இருந்தா போறோம்னு சுந்தரர் பார்த்து பாடுறாரு. நம்ம சுந்தரருடைய லெவலுக்கு இல்லை. ஆனால் பெரியவா அந்த சுந்தரர் பாடின அந்த 33 பாட்டையும் 3 பதிகத்தையும் பாட சொன்னான். அது கொஞ்ச நாள் தான் பாடினேன். எப்போலேருந்து அந்த பாட்டு பாடணுமோ இல்லை எப்போலேருந்து இந்த ஸ்துதியை சொன்னோமோ அப்போலேருந்து பெரியவா அனுகிரகத்தில் கண்ணுன்னா இன்னைக்கு முழு கண்ணும் 2 கண்ணும் ஃபுல்லாக ஐசைட்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு கண்ணில் மாத்திரம் ஒரு 15-20% இன்னைக்கு விஷன் இருக்குது அப்படின்னா பெரியவாக்கு அனுப்புகிறோம். அடிமையாக்கிண்டு தடுத்தாட் கொண்டு இன்னைக்கு இந்த கண்ணை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் பிரத்யக்ஷ பெரியவா அனுப்புகிறோம். பெரியவா தடுத்தாட் கொண்டுக்கிறா, அவர் தடுத்தாட் கொண்டு உள்ளான்றதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன உபமானங்கள். அவளை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம். அவளை பற்றி சொல்கிற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு தெம்பும் கிடையாது, அனுகிரகம் கிடையாது. நீங்கள் இந்த ஆசிரமம் எடுத்துக்கிறதுக்கு உங்களோட ஏதாவது பெரியவா இன்ஃப்ளூயன்ஸ், பெரியவாள்கிட்ட வந்ததுனால ஏற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் ஏதாவது காரணம்? 100% பெரியவாளுடைய அனுகிரகமும் பெரியவாளுடைய இன்ட்யூஷன், பெரியவாளால் ஏற்பட்ட ஒரு இன்ட்யூஷன் தான் நான் ஆசிரமம் எடுத்துக்கிறதுக்காக. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நான் இந்த ஆசிரமம் எடுத்துக்கணும்னு எனக்கு இன்ட்யூஷன் ஏற்பட்டதே எனக்கு பிரம்மோபதேசம் ஆகி என்னைக்கு வந்து நமஸ்காரம் பண்ணேனோ அன்றைக்கே எனக்கு
மனசில் ஒரு சங்கல்பம் வந்துடுத்தோ பூர்வாசிரம தாயார் தாப்பனாருடைய ஆசையினால் படிப்புகள் ஸ்கூலு அந்த காலேஜ் அதெல்லாம் படித்தோமே வழிய மனசுக்குள்ளே அப்போலேருந்தே பெரியவா சன்னிதியிலேருந்தே ரவி அண்ணா மூலமாக சொல்லி ஆத்மாத்தியார்கிட்டயே கொஞ்சம் கொஞ்சம் மந்திரங்கள் வேதங்கள் பாராயணங்கள்லாம் கற்றுண்டு கோவிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது மாதம் ரவி அண்ணாவாத்தில் என்ன உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருந்த காலத்துலையும் சரி விட்டு அனுஷம் அட்டன் பண்ணுறது என்னுடைய ஒரு பெரிய சங்கல்பமாக வச்சுட்டு இருந்தோம். ஒவ்வொரு மாதத்துக்கு காத்தால ஹோமம் சாயங்காலம் புறப்பாட்டுக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தேன் சேலத்தில் இருந்த வரைக்கும். பெரியவா யாத்திரை அங்கே போயிருக்கும்போது நீங்கள் எங்கேயாவது பெரியவாவோட யாத்திரைக்கு போயிருக்கீங்களா? கோரிக்கையில் மாத்திரம் போயிருக்கேன். பெரியவா நடக்கும்போது பெரியவாளோடு நடந்திருக்கேன். கோரிக்கையில் நடந்திருக்கோம். பெரியவாளை உட்காத்தி வச்சு மயில் விசிறினால விசிறி இருக்கேன். இந்த 2 பாக்கியமே நான் கிடைச்சேன். பெரியவா பாதுகா எனக்கு சிவராமன்கிற ஒரு பக்தா மூலமா ரப்பர் கோட் சுவாமிநாதன் யூஸ் பண்ணிட்டு இருந்த பாதுகாவை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்த பாதுகா எனக்கு கிடைச்சது. வேற நீங்க கோரிக்கையில இருந்து பெரியவா பாலாறு நடந்து போகும்போது நான் நடந்து போயிருக்கேன். நானே ரவி என்னால நடந்து போயிருக்கேன். அப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்னா பெரியவா நடக்கி நம்மளால நடக்க முடியாதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னால் அப்போ வயசும் அந்த அளவுக்கு பக்குவமும் கிடையாது, வயசும் கிடையாது. இப்போவும் பக்குவம் இல்லை, அப்பவும் பக்குவம் இல்லை, வயசும் அந்த அளவுக்கு கிடையாது. எதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஈஸ்வரன் நடக்கிறது அண்ணா சொல்லி கொடுத்ததுன்னா அது ஈஸ்வரன் அது எப்படியெல்லாம் போடுதோ அது பின்னாலே போகணும் தான் சொல்லி கொடுத்தது. அப்போ எப்படி சொல்லி கொடுத்தாலும் அப்படி போயிடும். சுவாமி நீங்கள் பூஜை பண்ணுற சுவாமியா? உங்களுக்கு சன்னியாசம் கொடுத்ததெல்லாம் காசியில் சுவாமி ஈஸ்வரானந்த தீர்த்தங்கிற ஒருத்தன் சன்னியாசம். அவள் இன்னும் இருக்கா, ஏக சிஷ்ய பரம்பரை அவளும் இருக்கா. எனக்கு சன்னியாசம் கொடுத்த குருவோட குரு பரம்பருன்னு ஹம்சானந்த தீர்த்தர்னு சொல்லி பரமேஷ்டி குரு. அவள் தபஸ் பண்ண குகை இன்னைக்கும் கங்கோத்ரிங்கிற க்ஷேத்திரத்தில் இருந்து அதை வச்சு காப்பாற்றிருக்கா. உங்களுடைய ஆசிரமம் பிலாஸ்பூர் தமிழ்காரர் தான், ஆனால் பிலாஸ்பூரில் செட்டில் ஆகிட்டு பெரியவா அனுப்புகிறோம். அதுவும் பெரியவா அனுப்புகிறது தான். பெரியவா தான் டியூஷனில் இந்த மாதிரி ஒரு மனசை ஏற்படுத்தி பிலாஸ்பூர். ரொம்ப சந்தோஷம்.